திசவிகாரை சட்டவிரோதமானது என்கின்ற பெயர் பலகையை அதில் நடக்கூடாது என்று சொல்லி போலீசார் தடுத்திருக்கிறார்கள். எனவே போலீசாரிடமிருந்து ஏன் இப்படி சொன்னார்கள் என்கின்ற ஒரு விளக்கம் கூறப்பட வேண்டும் என்பது இவருடைய இரண்டாவது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பயாவிளா மேற்கு J245 கிராம சேவையாளர் பிரிவில் சட்டவிரோதமாக இராணுவத்தினரால் இராணுவ வைத்தியசாலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இராணுவ வைத்தியசாலை எனவே தான் கேட்டிருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் எழுத்து மூலமான பதிலைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எதிர்பார்த்திருப்பதாக இப்பொழுது ஒரு தீர்வு திட்டம் எங்களுக்கு வேண்டும், தமிழ் மக்களுக்கு வேண்டும், காணி உரிமையாளர்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே எதிரும் புதிருமாக பேசியிருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற ஒருவர் இருக்கிறார். எனவே தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்திருக்கிறார். அரசாங்கத்துக்கு சார்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய விடயத்தை தான் கடந்த வாரங்களில் தப்பு நோட்டீஸ் ஒட்ட வருகிறவர்களுக்கு வெடி விழும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது அபிவிருத்தி குழு கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கே ஊடகவியலாளர்கள் வர முடியாது, புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியாது, அங்கே காணொளிகள் பதிவு செய்ய முடியாது. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றும் மற்றொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லோருமே சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசப்படக்கூடிய விடயங்களை ஒரு அறிக்கை மூலமாக இல்லையென்றால் கடிதம் மூலமாக அனுப்பியிருக்கின்றார். அந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய நாளில் பேசப் போகின்றோம். தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்த விடயங்களில் அதிக அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தன்னுடைய அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். இதுவரை காலமாக வாய் மூலமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் நிறைவேறாத பட்சத்தில் இப்பொழுது அவர் எழுத்து மூலமாக இந்த கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து அந்த கோரிக்கைகள் என்ன என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைய அரசியல் பார்வையினூடாக பேசிக்கொள்ளப் போகின்றோம். எனவே முதன்மைப்படுத்தியிருக்கக்கூடிய விடயம் தமிழர் தாயகத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய திசவிகாரை தொடர்பான விடயங்கள். திசவிகாரை தொடர்பாக ஜனாதிபதியோடு பேசியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதிகமாக பேசுகின்றார்கள். ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட இந்த விடயம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இதுக்கு இன்னும் தீர்வு திட்டங்கள் முன்மொழியப்படவில்லை, வரவில்லை என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னும் வரவில்லை என்கின்ற ஒரு ஏமாற்றமும் இருக்கிறது. எனவே இது சார்ந்த விடயங்களுக்கு எப்போது தீர்வு வரும்? இந்த தீர்வு திட்டங்களை முன்மொழிய வேண்டும் அரசாங்கம். இல்லை என்றால் அரசாங்கத்துக்கு இந்த விடயங்களை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு போராட்டங்களின் மூலமாக எடுத்து இயம்ப வேண்டும் என்கின்ற ஒரு முதன்மையான கோரிக்கையை அவர் முதலாவது விடயமாக அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார், கூறியிருக்கிறார் என்பது மிக முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயமாகத்தான் இன்றைய நாளில் பார்க்கின்றோம். எனவே தையிட்டி திசவிகாரை தொடர்பாக, சட்டவிரோதமான திசவிகாரை தொடர்பாக இப்பொழுது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதி இதற்குரிய ஒரு பதிலை தர வேண்டும் என்று சொல்லி அந்த கோரிக்கையினுடைய முதலாவது முக்கிய அம்ச கோரிக்கையாக அவர் ஒரு கேள்வியாக அங்கே தொடுத்திருக்கின்றார். எனவே ஜனாதிபதியினுடைய ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த தையிட்டி திசவிகாரை தொடர்பான விவகாரம் இல்லைனால் இந்த விடயம் தொடர்பாக இப்போது என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள்? அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை முதலாவதாக முன்வைத்திருக்கின்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். பலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் சட்டவிரோதமான திசவிகாரை சட்டவிரோதமானதுதான் என்று சொல்லி அதுல பெயர் பலகை இடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டாலும், ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் போலீசார் அவ்வாறான ஒரு பெயர் பலகை இல்லை என்று சொன்னால் இது சட்டவிரோதமான திசவிகாரை சட்டவிரோதமானது என்கின்ற பெயர் பலகையை அதில் நடக்கூடாது என்று சொல்லி போலீசார் தடுத்திருக்கிறார்கள். எனவே போலீசாரிடமிருந்து ஏன் இப்படி சொன்னார்கள் என்கின்ற ஒரு விளக்கம் கூறப்பட வேண்டும் என்பது இவருடைய இரண்டாவது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. வலிகாமம் வடக்கில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காணிகள் இல்லை என்று சொன்னால் இராணுவம் கையகப்படுத்திருக்கக்கூடிய காணிகள் இல்லை என்று சொன்னால் தமிழர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இராணுவமயமாக்கப்பட்ட காணிகளை ஒட்டுமொத்த மக்களுக்கும் விடுவித்து உரிய மக்களிடம் காணிகள் சென்றடைய வேண்டும் என்பது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய மூன்றாவது கோரிக்கையாக இருக்கின்றது. அது எப்போது விடுவிக்கப்படும் என்கின்ற கேள்வியையும் அவர் இந்த அறிக்கையினூடாக கடிதத்தினூடாக அனுப்பியிருக்கிறார் என்பது மூன்றாவது விடயமாகவே நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
பயாவிளா மேற்கு J245 கிராம சேவையாளர் பிரிவில் சட்டவிரோதமாக இராணுவத்தினரால் இராணுவ வைத்தியசாலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இராணுவ வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் மக்களுடைய காணிகளாகும். எனவே மக்களுடைய காணிகளில் அடாத்தாக பிடித்து இராணுவ வைத்தியசாலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மக்கள் ஒரு பிரதிநிதியாக நின்று மக்கள் சார்பாக அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார். எனவே மக்களுடைய காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி இல்லையென்றால் அவர்கள் சுவீகரித்து அதில் இராணுவ முகாம் அமைத்திருப்பது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாகும். இல்லையென்றால் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகள் இழைத்திருப்பது ஒரு அநீதியான செயற்பாடு என்று கூறி அவர் அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார். எனவே உடனடியாக அந்த வைத்தியசாலை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மனித உரிமை ஆணைக்குழுவிலும் இப்பொழுது முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது அடுத்த ஒரு அம்ச கோரிக்கையாக இருக்கிறது. இல்லையென்றால் அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயமாகவும் கோரிக்கையாகவும் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ் நகர அபிவிருத்திக்காக 2017ஆம் ஆண்டு உலக வங்கியினால் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிதி உதவியில் மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது. வடிகால் அமைப்பு சார்ந்த வேலை திட்டங்களுக்காக நிதியுதவி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நிதியுதவியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசடிகள், நிதி மோசடிகள் தொடர்பான விடயங்களுக்கு அவர் ஒரு அறிக்கையினை கேட்டிருக்கின்றார். அந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு அறிக்கை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், இல்லைன்னா அந்த அறிக்கை எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அறிக்கை இதுவரையிலும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கப்படவில்லை. அது தொடர்பான ஒரு வினாவையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடியதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் ஒவ்வொன்றிலும் தகுதி பெற்ற திட்டமிடலாளர் ஆளணி ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் பரிந்துரை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு கூட்டங்களிலும் பேசப்படுகின்றது. இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆளணி ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்பில் இப்பொழுது என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது, எந்த கட்டத்தில் அது இருக்கிறது என்று சொல்லியும் இவர் ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கின்றார். எனவே இப்படியான ஒரு திட்டமிடலாளர் இல்லைன்னு சொன்னால் ஒரு நியமனம் நியமிக்கப்பட்டிருக்கிறதா, அது தொடர்பான விடயங்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லியும் அவர் கோரிக்கை கடிதத்தினூடாக கோரிக்கை ஒன்றை இந்த அபிவிருத்தி குழுவிடம் இல்லையென்றால் அது சார்ந்தவர்களிடம் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இந்த கோரிக்கை இருக்கின்றது என்பதும் அடுத்த ஒரு விடயமாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதுமாக ஒரு வடிகால் அமைப்பு திட்டம் மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மழை காலங்களில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இல்லைன்னு சொன்னால் ஒரு ஒழுங்கான வடிகால் அமைப்பு இல்லை அப்படி என்கின்ற ஒரு கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதிகமாக வெள்ளப்பெருக்கை சந்திக்கக்கூடிய மாவட்டமாக யாழ் மாவட்டம் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய வடிகால் அமைப்பு தொடர்பாகவும் அது தொடர்பான கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். எனவே யாழ்ப்பாணத்துக்குரிய வடிகால் அமைப்பு திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்விக்கு அவர்களிடமிருந்து எழுத்து மூலமான ஒரு பதிலை எதிர்பார்த்திருக்கிறார். எனவே இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு கூட்டங்களிலும், ஒவ்வொரு அபிவிருத்தி குழு கூட்டங்கள், ஒவ்வொரு பிரதேச சபை கூட்டங்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் வாய்மொழி மூலமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு மழுப்பலாகவும் அதே போல ஒரு சரியான பதில் கிடைப்பதில்லை. அதனால் இவர் இந்த முறை 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 7 கேள்விகளை உள்ளடக்கி இப்பொழுது கோரிக்கைகளாக அவர் எழுத்துப்பூர்வமான ஒரு கேள்விகளை கேட்டிருக்கின்றார். அந்த 7 கேள்விக்குமான பதில்கள் விரைவில் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு அறிக்கையினை இப்பொழுது சமர்ப்பித்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே தான் கேட்டிருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் எழுத்து மூலமான பதிலைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எதிர்பார்த்திருப்பதாக இப்பொழுது தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. எனவே எழுத்து மூலமாக நீங்கள் வாய்மொழி மூலமாக எதையும் விரைவில் சொல்லிவிடலாம். ஆனால் வாய்மொழி மூலமாக சொல்வது, வாயினால் சொல்வது நீங்கள் செயல் மூலமாக நிரூபித்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில். ஆனால் இதுவரை காலமும் செய்கின்றோம் என்று அரசியல் தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலும் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேடைகளில் பேசுவார். நல்ல விவேகமாக வீரமாக பேசுவார். மக்களுக்கான இந்த செயற்பாடுகளை செய்ய போகின்றோம், அந்த செயற்பாடுகளை செய்ய போகின்றோம், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரப் போகின்றோம், தமிழ் மக்களுக்குரிய தீர்வு திட்டங்களை கொண்டு வரப் போகின்றோம் என்றெல்லாம் வீராவசனங்கள் பேசலாம். ஆனால் அது நிஜத்தில் நடக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதைத்தான் வைத்து இவர் இம்முறை நான் வாய்மொழி மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மழுப்பலான பதில், இல்லை என்று சொன்னால் அதற்கு பொருத்தமில்லாத பதில், சாதகமான பதில் கிடைக்கப்பெறவில்லை என்பதற்காக இப்பொழுது எழுத்து மூலமாக அவர் 7 அம்ச கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார். அந்த 7 அம்ச கோரிக்கைகள் என்ற 7 கேள்விகளுக்கு உரிய பதில்கள் எழுத்து மூலமாகவே மீண்டும் எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆழமாக ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த அறிக்கையினை முன்வைத்திருக்கிறார். முழுக்க தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்கள், டையெட்டிகள் தொடங்கி இறுதியாக யாழ்ப்பாண மாவட்டத்துடைய வடிகால் அமைப்பு சார்ந்த பல விடயங்களை அவர் எழுத்து மூலமாக வெளியிட்டிருக்கிறார். எனவே எது எப்படி இருந்தாலும் இப்படியான தமிழ் மக்களுக்குரிய பிரதிகள் இருக்கின்ற பொழுது சில வேளைகளில் தீர்வு திட்டங்கள் வரலாம்,
இல்லைன்னு சொன்னால் அதற்குரிய காலங்கள் எடுக்கலாம் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாடு பூராகவும் பலதரப்பட்ட விடயங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது, பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கட்சி சார்ந்தும் அதே போல காணி உரிமையாளர்கள் சார்ந்தும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வேளையில வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்மையில் இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக சிறிய ஒரு பிரச்சனை ஒன்று வெடித்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளருமாக இருக்கக்கூடிய கஜேந்திரன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு எதிராக உரிமை இருக்கக்கூடிய செய்தி தான் வெளியாகி இருக்கிறது. இந்த தையட்டி விகாரை விவகாரம் தொடர்பாக என்ன முடிவு எடுக்கப்பட போகிறது, ஜனாதிபதி மூலமாக இதற்குரிய ஒரு தீர்வு திட்டம் எங்களுக்கு வேண்டும், தமிழ் மக்களுக்கு வேண்டும், காணி உரிமையாளர்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே எதிரும் புதிருமாக பேசியிருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற ஒருவர் இருக்கிறார். எனவே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக தமிழ் மக்களுடைய எதிர்கால திட்டமிடல்கள் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்குரிய நீதி நியாயம் போன்ற விடயங்களில் தான் அதிகமாக பாடுபடுவார்கள், உழைப்பார்கள், குரல் கொடுப்பார்கள். ஆனால் இங்கே மாறி நடக்கிறது. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ் மக்களால் ஒரு பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் இப்படி தமிழர்களுக்கு எதிராகவே தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது. எனவே தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்திருக்கிறார், அரசாங்கத்துக்கு சார்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய விடயத்தை தான் கடந்த வாரங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே செல்வராசா கஜேந்திரன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு அவர் எதிரான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நக்கலாக, கிண்டலாக, இல்லைன்னு சொன்னால் ஒரு குதர்க்கம் கதைப்பது போல, இல்லைனால் அவரை பேச விடாமல் தடுப்பது போன்று பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் தையட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பான பிரச்சனைகளை ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களிடம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையில் தான் இடையூறு விளைவித்து அந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தன்னுடைய பதிலை சொல்லியிருக்கிறார். கேட்ட கேள்வி யாரையோ கேட்ட கேள்வி, ஆனால் பதில் அந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் கொஞ்சம் அவருடைய முரண்பாடான கருத்துக்களை அவர் கொடுத்திருக்கிறார், இல்லைனால் தேவையில்லாத விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே இவ்வாறாக அமளி துமளி அந்த சபையில் இடம்பெறுகின்ற பொழுது செல்வராசா கஜேந்திரன் உம்முடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டிரும், உம்முடைய வேலை எதுவோ அதை மட்டும் செய்து கொண்டிரும், நீர் இடையூறு செய்ய வேண்டாம், தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக நீர் தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர் என்று சொல்லி இவர் கேள்விகளை தொடுக்கின்ற பொழுது, நீங்கள் செய்த எல்லா ஆதாரமும் என்னிடம் இருக்கிறது, ஆதாரங்களின் அடிப்படையில் நான் பேசப் போகின்றேன், சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு எதிராக நான் கதைக்கப் போகிறேன் என்றெல்லாம் அந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் கடந்த வாரங்களில் பார்த்திருக்கின்றோம். இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் மூலமாகவும் இவ்வாறான மக்களுக்கான பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கான இந்த கூட்டத்தின் போதும் தங்களுடைய சுயலாபத்தின் அடிப்படையில் இல்லையென்றால் தங்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும், இல்லையென்றால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு இடையூறை விளைவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சபையில் ஒவ்வொரு முறையும் கலந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லோருமே அவருக்கு எதிராக இப்பொழுது இறங்கி இருக்கின்றார்கள், குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. மானிப்பாய் பிரதேச சபையினுடைய சபை அமர்வு அண்மையில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சபை அமர்வின் போது உறுப்பினர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடைய அந்த காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஏன் ஒட்டவில்லை என்று சொல்லி அந்த சபை அமர்வின் போது ஒரு உறுப்பினர் ஒருவரால் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது, ஒரு பெண் உறுப்பினரால் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அந்த கேள்விக்கு மானிப்பாய் பிரதேச சபையினுடைய தவிசாளர் யசீதன் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். எப்படியாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், சிவப்பு நோட்டீஸ் ஒட்ட வருகிறவர்களுக்கு வெடி விழும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே தன்னுடைய காணிக்குள்ளே சிவப்பு நோட்டீஸ் ஒட்ட வரும் எந்த ஒரு உறுப்பினருக்கும் எந்த ஒரு அதிகாரிக்கும் வெடி விழும் என்று சொல்லி அச்சுறுத்தியதாகவும், அப்படி அந்த அச்சத்தின் பேரில் தான் அவர்கள் சிவப்பு நோட்டீஸ் ஒட்டுவதற்காக அங்கு செல்லவில்லை என்று சொல்லி மானிப்பாய் பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்கள் உறுப்பினர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விடயம் இப்பொழுது அண்மையில் பேசுபொருளாக மாறியுள்ளது. எனவே இவ்வாறாக வழக்கு இருக்கின்ற பொழுதோ இல்லைன்னு சொன்னால் அவருக்கு எதிரான பிரச்சனைகள் தீவிரமாக போய்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பிரச்சனைக்குரிய நபர் எப்படி மற்றவர்களுக்காக எதிர்ப்பை காட்ட முடியும், இல்லை என்றால் இப்படியான ஒரு எச்சரிக்கையை சொல்லக்கூடிய வகையில் அவர் எப்படி செயற்பட முடியும் என்கின்ற பலத்த கேள்வியும் வாக்குவாதமும் மானிப்பாய் பிரதேச சபையினுடைய அமர்வில் அண்மையில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயத்தை இருக்கிறது. எனவே இவ்வாறாக ஒவ்வொரு பிரதேச சபை கூட்டங்களாக இருக்கட்டும், ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் செயற்படுகின்றார் என்று சொல்லி மக்களாலும் பிரதிநிதிகளாலும் பல்வேறுபட்ட
கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் முக்கியமான விடயம் ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. எனவே தமிழ் மக்களால் ஒரு பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறாக செயற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லையென்றால் இவ்வாறான செயற்பாடுகள் அவர் மேற்கொள்வது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவிக்கு ஒரு இழுக்கு, இல்லை என்று சொன்னால் ஒரு கௌரவம் மிக்க செயற்பாடாக அமையாது என்று சொல்லித்தான் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே பெரிய விளான் பகுதியில் இவருடைய காணி இருக்கிறது. அந்த காணி துப்புரவு செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த வகையில் பெரிய விளான் காணியிலே இருக்கக்கூடிய பற்றைகள், அதே போல புதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தில் அங்க இருக்கக்கூடிய பாம்புகள் இனி வரக்கூடிய வெப்ப காலம், வெயில் காலங்களில் அந்த புதருக்குள் இருந்து, பற்றைக்குள் இருந்து அயலில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள், இல்லையென்றால் அயலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதேசங்களுக்குள்ளும் அந்த பாம்புகள் இல்லைன்னு சொன்னால் விச ஜந்துக்கள் போகின்ற பொழுது அவர்கள் பல சவால்களையும் இடர்களையும் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அண்மையில் கூட இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. இடம்பெற்ற நிலையில் முறைப்பாடெல்லாம் பதிவு செய்யப்பட்டு வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. எனவே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு மத்தியில் மானிப்ப பிரதேச சபையினுடைய அமர்வின் போது அவருடைய வீட்டிற்கு, இல்லையென்றால் அவருடைய காணி இருக்கின்ற பகுதிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டுவதற்கான ஒரு நிலைப்பாடு, ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் அந்த சபை அமர்வினுடைய அங்கத்தவர்களுக்கான ஒரு கேள்வியாக இருந்தது. அந்த வேளையில் தான் ஒரு பெண் உறுப்பினர் ஒருவர் எழுந்து அந்த சபை அமர்வின் போது கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, ஏன் இன்னும் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய காணிக்கு நீங்கள் ஒட்டவில்லை சிவப்பு நோட்டீஸ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வேளையில் தான் சபையினுடைய தவிசாளர் அவர்களால் சொல்லப்படக்கூடிய விடயம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. காரணம், அங்கே ஒட்டப்போகக்கூடியவர்கள், இல்லையென்றால் அந்த ஒட்டக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு வெடி விழும் என்று சொல்லி அவர் அச்சமூட்டக்கூடிய ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார், இல்லையென்றால் பயமுறுத்தக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி இவர்கள் பயத்தின் காரணமாகத்தான் அங்கு போவதற்கு, இல்லையென்றால் அந்த வேலையை செய்வதற்கு முடியாமல் போயிருக்கிறது என்று சொல்லி இவருடைய கருத்து ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து இப்படியான கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்றபடியால அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கக்கூடிய சம்பவமும் அண்மையில் இடம்பெற்றிருக்கின்றது. இதேவேளை இறுதியாக அந்த காணி விரைவில் சுத்தப்படுத்த வேண்டும், இல்லைன்னு சொன்னால் அந்த காணியை தூய்மையாக்கி உரிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இந்த விஷயந்துகளிடமிருந்து அங்கே இருக்கக்கூடிய அயலட்டங்கள், இல்லைன்னு சொன்னால் அயலில் இருக்கக்கூடிய குடிமனைகளுக்குள் புகுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி காரசாரமான பேச்சுக்களோடு இந்த சபை அமர்வு முடிவுற்றதாக இப்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கிறது. எனவே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தமிழ் மக்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பல்வேறுபட்ட தரப்பினராலும் இப்பொழுது விமர்சனங்கள் அதிகமாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் மக்களுக்கான பிரதிநிதி இவ்வாறு தங்களுடைய மக்கள் சார்ந்த நலன்களில் அக்கறை கொள்ளாதது ஏன் என்கின்ற பலத்த கேள்வி இருக்கிறது. அடிக்கடி அவருடைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதும் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கையில் இன்னும் ஒரு விடயம் பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம். இப்பொழுது ஆளும் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதே போன்று ஆளும் கட்சியினுடைய கடற்றொழில் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது அபிவிருத்தி குழு கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கே ஊடகவியலாளர்கள் வர முடியாது, புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியாது, அங்கே காணொளிகள் பதிவு செய்ய முடியாது, அங்கு நாங்கள் பேசுகின்ற விடயங்களை வெளியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, மக்களிடம் அதை போகக்கூடாது, ஊடகங்கள் வாயிலாக வெளியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அந்த தகவல்களை இது எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், இது ஒரு மறைமுகமான செயற்பாடு என்று சொல்லி இருக்கின்ற பொழுது இதற்கும் பல்வேறுபட்ட தரப்பிலிருந்து எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்கிறது. மக்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் என்று சொல்லிக்க மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் பற்றி பேசிக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது, கடந்த கால திட்டங்கள் என்ன, இப்பொழுது நிறைவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, எவ்வளவு நிதி இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் இது மக்களுக்கான கூட்டம் என்பதால் எல்லா விடயங்களும் ஊடகங்கள் வாயிலாக வெளியிலே போக வேண்டும் என்று சொல்லியும் அங்கு இருக்கக்கூடிய சிலர் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதும் இன்னும் ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே ஊழலற்ற ஆட்சி, ஊழல் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம், சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்தானது, இப்பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தானது ஏனையவர்கள் மத்தியில், இல்லை என்றால் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது, இல்லை என்றால் அவர் சார்ந்த ஒரு எதிரான மனப்பான்மையை கிளப்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இவ்வாறான விமர்சனங்களை அவர் சந்தித்திருக்கிறார்.
சொன்னார். முன்பெல்லாம் இப்படி இல்லை, ஏன் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் இப்படி நடக்கிறது என்கின்ற ஒரு மிக பெரும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே மக்களினுடைய வரிப்பணத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த அபிவிருத்தி குழு கூட்டமானது, இந்த கூட்டத்தில் பேசப்படக்கூடிய விடயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வலிகிழக்கு தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் சொல்லி இருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் பேசுபொருளாக பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே நிரோஸ் சொல்லி இருக்கக்கூடிய விடயம், மக்களுடைய வரிப்பணத்தில் இவ்வாறான கூட்டங்கள் இடம்பெறுகிறது, மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அரசாங்கம் செயலாற்றி வருகிறது. இவ்வாறான நிலையில் மக்களுக்கான ஒரு கூட்டம் ஏன் மக்கள் மயப்படுத்தப்படாமல் இருக்கிறது, இல்லை என்றால் ஏன் நீங்கள் ஊடகவியலாளர்களை அழைக்காமல் இருக்கிறீர்கள்? இது ஒரு ஊடக அடக்குமுறை, இல்லை என்றால் ஊடகத்தின் மீதான அரசாங்கத்தின் கட்டவிழ்த்தப்பட்ட செயற்பாடு, இல்லை என்றால் அரசாங்க ஊடகங்களை அடக்குகின்ற ஒரு செயற்பாடு என்று சொல்லி நிரோஷ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் இந்த வேளையை பார்த்துக் கொள்கின்றோம். எனவே இப்படியாக பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தையட்டி விவகாரத்தை பொறுத்தவரையில் தையட்டியினுடைய திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி தமிழர்களுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழர் தேர்வு சார்ந்த விடயங்களில் முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்பதும் மறுபுறம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்பொழுது அரசாங்கம் கூட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறது, அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறது என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதாவது சொல்லுவார்கள், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் கோட்டாபய ராஜபக்ஷவாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடிகள் இக்கட்டான சூழ்நிலையில் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்ற பொழுது, பொருளாதார வீழ்ச்சியை அடைந்திருக்கின்ற பொழுது அங்கே என்ன ஏற்பட்டதோ அதே போன்ற சம்பவங்கள் இப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே தீர்வு திட்டங்கள் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது கொரோனா COVID-19 பெருந்தொற்று காலத்தில் பாடசாலைகளுக்கு, அலுவலகங்களுக்கு விடுமுறை விட்டார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் காரணமாக, மத்திய கிழக்கு நாடுகளின் போர் நிலைமை காரணமாக இலங்கையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இப்பொழுது விடுமுறையை இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், குறைத்துக் கொள்ள வேண்டும், எரிபொருள் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அப்படி இருந்தாலும் இது ஒரு தீர்வு திட்டமாக அமையுமா என்கின்ற பலத்த கேள்வி இருக்கிறது. ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்கள் விடுமுறை விடுகின்றோம் பாடசாலை கண்டால், இப்படி ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை விட்டால் பாடசாலை மாணவர்களுடைய கல்வி வாழ்க்கை சீரழியுமா? இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பொருளாதார ரீதியிலான வீழ்ச்சி நிலை, இன்னும் முயற்சி நிலை அடையுமா என்கின்ற ஒரு விமர்சனம் இந்த பாடசாலை விடுமுறை விடப்போகிறது என்று அரசாங்கம் அறிவிக்கின்ற பொழுது எல்லோருக்கும் எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எதை சமாளிப்பதற்கு அரசாங்கம் இவ்வாறான திட்டங்களை செயற்படுத்துகின்றது என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதே போல எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறது, 6 மாதங்கள் 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி என்ன செய்கின்றார்? தன்னுடைய பாராளுமன்ற உரையின் பொழுது இப்பொழுது எரிபொருள் கப்பல் வருவதற்கு தாமதிக்கப்படலாம், இல்லையென்றால் எரிவாயு எங்களுக்கு கிடைக்காம போகலாம், நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்துங்கள், அப்படி இப்படி என்று சொல்லி கதை விடுகின்றார். எனவே அந்த அரசாங்கம் என்ன செயற்பாடுகள் எல்லாம் செய்தார்களோ அதே போன்று அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது அதனுடைய கொப்பி பேஸ்ட் என்று சொல்வார்கள். கொப்பியை அப்படியே பேஸ்ட் பண்ணுகின்றார்கள், இல்லைன்னு சொன்னால் அதையே இவர்கள் பின்பற்றி நடக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த QR முறையெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு முறையாக இருக்கிறது. அந்த QR முறையைத்தான் மீண்டும் கொண்டிருக்கிறார்கள். எனவே பழைய ஒரு சாதத்தை தான் இப்பொழுது புது சாதம் என்று சொல்லி சூடு காட்டி எங்களுக்கு தருகின்றார்கள் என்பதை தவிர புதிதாக எதையுமே அரசாங்கம் செய்யவில்லை என்பது எல்லோருடைய ஒட்டுமொத்த மக்கள் சார்ந்தது, தமிழ் மக்கள் மட்டுமில்லை, சிங்கள மக்கள் சார்ந்த எல்லா நாட்டு மக்கள் சார்ந்த எல்லோருடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. பார்க்கலாம் இந்த அரசாங்கம் எப்படி எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போகிறது, எப்படி இந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களை காப்பாற்ற போகிறதுன்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எனவே இப்படியான விடயங்களோடு இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சி உங்களிடம் விடை கொள்கிறது. மற்றொரு அரசியல் பார்வையினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தயார். வணக்கம் நேர்களே.